Hello and welcome to KNP Kitchen. இன்னைக்கு ரோஸ் குல்கந்த் ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் மிக்ஸ்ட் நட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேங்க. கொஞ்சமாக ஃபிக்கை வந்து நீங்கள் பீசஸாக கட் பண்ணாலே போதும், மிக்சியில் போட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, கொஞ்சமாக பம்கின் சீட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து நிறைய ஒமேகா 3யும் ப்ரோட்டீனும் ரிச்சாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக ரோஸ் குல்கந்து, கொஞ்சமாக வந்து டேட்ஸையும் சாப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். கோந்த் வந்து ஹார்ட் எயில்மெண்ட்டு, அது மட்டும் இல்லை ப்ரெக்னென்ட் உமனுக்குலாம் ரொம்பவே நல்லதுங்க. பாடி கூல் கூட பண்ணும். எடுத்துக்கிட்ட நட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நட் கட்டர்லையோ இல்லாட்டி ஒரு நைஃபை யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போடுறதா இருந்தால் பல்ஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா வந்து எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதை எடுத்து எடுத்து சலிச்சுக்கோங்க. அந்த பவுடர்லாம் வந்து நீங்கள் பாயசம் பண்ணுறச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்த கோந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அது பொரியணுங்க. அது பொரிஞ்சால் தான் நீங்கள் கையால் க்ரஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா அப்படியே பைண்ட் ஆகும் உங்களோட லட்டு பண்ணுறச்சே. இது வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் சேர்த்துக்கிறது நிறைய எனர்ஜி கொடுக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த கசகசாவை நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க. கசகசா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணு, அந்த மாதிரி அல்சருக்கெலாம் ரொம்பவே நல்லது. அதனால் மறக்காமல் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் எதுவும் சேர்க்காம அதே கடாயில் வெறும பம்கின் சீடை நல்லா வாசனை வர மாதிரி வறுத்தா போதுங்க. இது வந்து ஒமேகா 3 ரிச்சாக இருக்கும். ஃபைபர், ப்ரோட்டீன்லாம் நிறையவே இருக்கும். நீங்கள் ஆலி விதைக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில் எடுத்து வச்சுருந்த மிக்ஸ் நட்ஸை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதுங்க. இதுக்கு நெய்லாம் சேர்க்க வேண்டாம். இதில் நான் வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட், அதுக்கப்புறம் கேஷ்யூ சேர்த்துருக்கேன். கேஷ்யூ ரொம்ப சேர்க்க வேண்டாம். வால்நட்லாம் பசங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எடுத்து வச்ச கோந்தை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க கையால். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டேட்ஸை சேர்த்துக்கலாம். டேட்ஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இதை மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா சுற்றிட்டு மிக்சி கூட ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையாலேயே நீங்கள் வந்து நடுறது கட் பண்ணலாங்க. டேட்ஸ் நல்லா ஜூஸியாக இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக கட் பண்ண வரும். அதே மாதிரி ஃபிக்கையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கடாயில் ஒரு நிமிஷம், இப்போலேருந்து நீங்கள் லோவில் தான் வச்சுருக்கணும் ஃப்ளேமை, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருந்த ரோஸ் குல்கந்த் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து ஸ்வீட்னஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறது. ப்ளஸ் பசங்க வந்து டேட்ஸையோ ஃபிக்கையோ நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கிற அத்தனை இதுலேயும் அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த இதில் ரோஸ் குல்கந்த் சேர்க்கறதுனால வந்து பிளட்டு நல்லா ப்யூரிஃபை ஆகும், பாடி கூல் ஆகுங்க. அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண கோந்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸ்டு நட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இனிமேல் வரிசையாக ஒவ்வொரு நட்ஸாக ஆட் பண்ணிடலாங்க. நம்ம வந்து பம்கின் சீட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த பாப்பி சீட்ஸ், கசகசாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, இதெல்லாம் வந்து வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கோங்க. தேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் லட்டுவோ இல்லாட்டி பர்ஃபியோ வேணுமோ, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த நட் கட்டரில் நீங்கள் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது பேக் அண்ட் ஃபோர்த் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா நான் இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி இந்த சைஸில் வரும் உங்களுக்கு. அது இந்த லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த லட்டுலாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியிலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு லட்டு நீங்கள் சாப்பிட்லாம். எடுத்துக்கிட்ட குவான்டிட்டிக்கு ஒரு 20 லட்டு வந்துருக்குங்க. இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது 100% சுகர் ஃப்ரீ லட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து டேட்ஸ் அண்ட் ஃபிக் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்வீட்னஸ்க்கு. அண்ட் இது வந்து ஒரு இம்யூன் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு KNP Kitchen.